வியூஸ் ஆஃப் வில்வி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சில விஷயங்களை பத்தி தெளிவா பேசலாம்னு இருக்கேன். என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் பல நாடுகள் மேல போடப்பட்டிருக்கக்கூடிய டாக்ஸேஷனை இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. வர்த்தக ரீதியான போரை அவர் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதனால இந்தியாக்கு என்ன பாதிப்பு, தமிழகத்துல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, தமிழகத்துல இருக்கக்கூடிய வேலையாட்களுக்கு, கூலி வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தியும், இதனால வல்லரசு நாடுகள் நம்மளை விட்டு போயிருமா, நமக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த ஒரு நட்புறவு அதுல இருந்து நாம விலகி வந்துட்டோமா அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலையும் இந்த காணொலியில பார்க்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்க எல்லாருக்கும் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலக வல்லரசு நாடுகள்ல முதன்மை நாடா இருக்கக்கூடியது அமெரிக்கா. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு நாடுகளா இருந்தாலும் சரி, தங்கள் வசம் இருக்கக்கூடிய பொருட்களையா இருக்கட்டும் சரி, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பொருட்களையா இருக்கட்டும் சரி, அவங்க கொண்டு போய் விற்கக்கூடிய இடமா அமெரிக்கா இருக்கு. காரணம், அமெரிக்காவின் டாலர்கள் என்னைக்குமே மதிப்பு உயர்ந்ததாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிலையான ஒரு இடத்தையும் அமெரிக்க டாலர்கள் பெற்றிருக்கு அப்படிங்கிறதுதான். அதற்கு காரணம், உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் கண்ட்ரீஸ் வந்து யூஎஸ் டாலர்ஸ்ல டிரான்சாக்சனை வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய டிரான்சாக்சன்ஸ் எல்லாமே யூஎஸ் டாலர்ல இருக்கனால அமெரிக்காவுக்கு இது ஒரு டைட் ஹோல்டா இருக்கு. ஏன் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இத சாக்கா வச்சுதான் இப்போ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய நாடுகள் மீது ஒரு வர்த்தக போர ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் ட்ரம்ப் அவர்கள் இந்த வர்த்தக போர் ஆரம்பிக்கிறாரு? அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அப்படி என்ன பிரச்சனை? இவங்க எதுவும் போர்லாம் எடுத்து எதுவும் பண்ணலையே அப்படின்னு கேக்குறீங்களா? இவங்க மறைமுகமா ஒரு போர்ல இருக்காங்க. காரணம், அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட ட்ரம்ப் அவர்கள் தான் போட்டியிடும் போதே, அதாவது தேர்தல் வியூகம் அமைக்கும் போதே என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா 24 மணி நேரத்துல ரஷ்ய உக்ரைன் போரை நிறுத்த முடியும் என்னால அப்படின்னு சொல்லிதான் இவர் ஆட்சிக்கு வந்தாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பலமுறை இதற்கான முயற்சிகளை அவர் கையில் எடுத்தாரு. புதினை நேர்ல கூப்பிட்டு பேசினாரு, ஜெலன்ஸ்கி நேர்ல கூப்பிட்டு பேசினாரு. அப்படி இருந்தும் இந்த போர் ஒரு முடிவுக்கு வராத தொடர்கதையாவே போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா இந்த போர் போயிட்டு இருக்கு. இப்போ ரஷ்யாவையும் புதினையும் ரொம்ப கேவலமா அசிங்கப்படுத்துற விதமா அவர் பேசிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இதற்கு காரணம், நான் சொல்றத நீ கேட்காம நீ உன் பாட்டுக்கு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கியே அப்படிங்கிற ஒரு காரணம். இன்னொன்னு, ரஷ்யா மேல நான் பொருளாதார தடை விதிச்சும் ரஷ்யா கூட நட்பு நாடுகளா இருக்கக்கூடிய இந்தியாவா இருக்கட்டும் சரி, சைனாவா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி பல நாடுகள், நீங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கான ஒரு பிசினஸ் ஸ்பேஸை கொடுக்குறீங்களே அப்படிங்கிற அந்த கோபத்தினால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யா கூட இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் மேல ஒரு பெரும் கோபத்துல இந்த மாதிரியான வரி விதிப்புகள்ல ஈடுபடுறாரு. இந்த அமெரிக்க அதிபருடைய வரி விதிப்பு போர்னால, இந்த வர்த்தக போர்னால எந்தெந்த நாடுகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்காங்களோ, குறிப்பா சொல்லணும்னா பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பூட்டான், இந்தியா, ரஷ்யா, சைனா, ஸ்ரீலங்கா, இப்படி பல நாடுகள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு காலத்துல சார்க் நாடுகள்ல ஒன்னா இருந்த ஒரு நபர்கள், ஒண்ணுக்கொன்னா நட்பு பாராட்டி அவ்வளவு இணக்கமா இருந்த நபர்கள். இந்த அமெரிக்காவினுடைய தலையீட்டாலதான் நிறைய நாடுகள் நம்ம இந்தியா கூட விரோதத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு ஒரு எதிரி நாடா மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்போ அந்த நிலைமை எல்லாம் தலைகீழா மாறி இருக்கு. அதை நாம இந்த வீடியோல தொடர்ச்சியா பார்க்க போறோம். அதற்கெல்லாம் முன்னாடி, இந்த நாடுகளுக்கு அப்படி என்ன இம்பாக்ட் ஏற்படுத்திட முடியும்? அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்புனால மற்ற நாடுகளுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு? அவங்க என்ன தொலைக்க போறாங்க? அவங்களுடைய லாஸ் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? பொருளாதார வீழ்ச்சி ஏற்படலாம். பல நாடுகளினுடைய பொருளாதாரம் அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வச்சுதான் இருக்கு. அந்த நாடுகள் உற்பத்தி பண்ண பொருட்கள் அங்க சேலானாதான் இவங்களுக்கான பொருளாதார தன்னிறைவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல நிறைய நாடுகள் இருக்காங்க. அதுல இந்தியா அப்படிங்கிற இந்த நாடு, நம்மளுடைய நாடும் ஒண்ணு. இந்தியா தான் அமெரிக்கா கூடயும் மத்த வல்லரசு நாடுகள் கூடயும் நெருக்கமான ஒரு இதுல இருக்காங்களே, அவங்களுக்கு ஏன் இதுல பிரச்சனை, நமக்கு ஏன் இதுல இந்த பிரச்சனை வரப்போகுது? அமெரிக்காவும் இந்தியாவும் மோதிக்கிறாங்கன்னா அவங்க பேசி முடிச்சுக்க போறாங்க. அவங்க டாக்ஸ் போடுறனால நம்ம இந்தியாவுக்கும் இல்ல தமிழ்நாட்டுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்கறீங்களா? அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? நம்ம இந்தியால, குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பல பொருட்கள் இங்க இருந்து ஏற்றுமதி ஆகுது அமெரிக்காவுக்கு. இப்போ இங்க இருந்து ஏற்றுமதி ஆகிற அந்த பொருட்களுக்கு 50% வரி, அதாவது இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குற பொருள் அப்படியே
200 அங்க மாறும். இங்க 100 வாங்குற பொருள் அங்க யூஎஸ்ல நீங்க வாங்கணும், அமெரிக்கால நீங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க 200 கொடுக்கணும்னு சொன்னா நீங்க வாங்குவீங்களா? நான் வாங்க மாட்டேன். அதுக்கு இப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி நீங்க ரஷ்யா கூட நட்பா இருக்க கூடாது, நீங்க ரஷ்யா கிட்ட விலகி வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இத மத்த நாடுகள் கேட்டுட்டாங்க. ஒரு சில நாடுகள்லாம் கேட்டு அடிபணிச்சிட்டாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு. ஆனா இந்தியா போன்ற பல நாடுகள், இன்னும் சில நாடுகள் அடிபணியாம இருக்காங்க. அதற்கு காரணம் இந்தியா போன்ற நாடுகள் அவங்களுடைய பாதுகாப்பு கட்டமைப்பை ரஷ்யாவின் ஆயுதங்களை அடிப்படையா வச்சுதான் இருக்கு அப்படிங்கறதுனாலதான். ரஷ்யாவின் ஆயுதங்களா இருக்கட்டும் சரி, இல்ல பாதுகாப்பு உபகரணங்களா இருக்கட்டும் சரி, எல்லாமே நம்ம இந்தியாவுடைய பாதுகாப்பிற்காக இந்தியா ரஷ்யா கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு இத்தனை வருஷத்துக்கு நீங்க எங்களுக்கு இவ்வளவு தரணும் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதேதான் அப்படி ஆப்போசிட்ல என்ன நடக்குது? அமெரிக்கா கிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குறவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல ஆயுதங்கள் வாங்குறவங்களா இருக்கட்டும் சரி, அமெரிக்காவுக்கு ஆதரவா தாவிட்டாங்க. ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்கக்கூடிய பல நாடுகள் முக்காவாசி பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அதுல இருந்து பேக் அடிச்சிட்டாங்க. காரணம், அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லுது, நம்ம அமெரிக்காவை எதிர்த்துட்டா நம்மளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்துல அப்படி பண்ணாங்க. பட் நம்ம இந்தியாவா இருக்கட்டும் சரி, சைனாவா இருக்கட்டும் சரி, நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன சொல்றோம்னா, இல்ல எங்களுக்கு ரஷ்யா ரொம்ப முக்கியம், ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அம்சங்களை நாங்க பயன்படுத்துறதுனால எங்களால இவங்களை விட்டு வர முடியாது. அது மட்டும் இல்ல, நாங்க ரொம்ப காலமா நாங்க பெரிய ஒரு நட்புறவை ஏற்படுத்திட்டு இருக்கோம், எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு பயணம் இருக்கு, நீண்ட நெடிய பயணம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நாங்க இந்த நட்பை முடிச்சிட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் எங்களால தலையாட்டி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்தியாவுக்கு 50% வரி அப்படின்னு சொல்லியாச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஆப்பிளுடைய சிஇஓ டிம் குக் அவர்கள் என்ன பண்றாரு, போய் ட்ரம்ப் அவர்களை பாக்குறாரு. சும்மா பாக்கலங்க, நம்ம ஊர்ல கையூட்டு கொடுக்கிற மாதிரி ஒரு 24 கேரட் கோல்டால ஆன ஒரு நினைவு பரிசு, ஆப்பிள் சின்னம் பதிச்ச ஒரு நினைவு பரிசை கொண்டு போய் கொடுத்து அவரை புகழ்ந்து பேசியிருக்காரு. நீங்க உங்களை மாதிரியான ஒரு அதிபரை நாங்க பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினதும் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி சரி ஓகே, நான் தமிழ்நாட்டுல இந்தியால இருந்து நீ எடுத்துட்டு வரக்கூடிய ஆப்பிளுக்கு மட்டும், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் நான் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாரு. இதை பாக்குறப்போ சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விளையாட்டு அமெரிக்க அதிபரால விளையாடப்படுதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. அமெரிக்காவினுடைய ஜனநாயகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, அமெரிக்காவுடைய அரசியல் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஒரு தனிப்பட்ட நபருடைய ஈகோவால அங்க இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதாரமும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பிற நாட்டில் இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்களின் வாழ்வாதாரமும் அடிவாங்க போகுது அப்படிங்கறத ஏன் ட்ரம்ப் உணரல அப்படிங்கறதும் இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் நடக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ட்ரம்ப் அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி நீங்க டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறீங்களே, இதனால அமெரிக்காவுக்கு ஏதாவது லாஸ் இருக்க போகுதா, அமெரிக்கா இதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம், இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் நம்ம நீங்க உங்களுடைய லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு, இதுதான் லாஸ்ட் டைம் இல்ல, இன்னும் நீங்க நிறைய பார்க்க போறீங்க, நான் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு ஆதரவா எந்த நாடுமே நிக்க கூடாது, ரஷ்யாவை தன்னந்தனியா நிக்க விடணும், அவங்க தத்தளிச்சு என்கிட்ட சரணடையணும் அப்படிங்கிற அந்த அகங்கார தோரணையில அவர் ஒரு பதில சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து சார்க் கூட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த சார்க் நாடுகள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இனிமே வர்த்தகமா நமக்குள்ள நாம பாத்துக்கலாம்ப்பா, இனிமே அமெரிக்காவுக்கு நாம எதையும் கொடுக்க வேண்டாம், எதையும் அங்கிருந்து வாங்க வேண்டாம். இன்னொன்னு, அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரியான நாடுகளுக்கு இன்னொரு நெருக்கடி என்ன மாதிரி கொடுக்கிறாருன்னா, நான் கொடுக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அதாவது விவசாயம் சார்ந்த பொருட்களை நீங்க உங்க நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, அதுவும் 0% டாக்ஸேஷன்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குறிப்பா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் மேல நமக்கு என்னதான் விமர்சனம் இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுடைய பொருளாதாரம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் நீங்க சொல்ற மாதிரியான விவசாய பொருட்கள், விவசாய விதைகளை நான் கொண்டு போய் போட்டேன் அப்படின்னா, மக்கள் மேல திணிச்சேன் அப்படின்னா, அது எங்க நாட்டுடைய பொருளாதாரத்தையும் அடிவாங்க வைக்கும், எங்க நாட்டுடைய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அதுல இன்னும் சைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான அடக்குமுறைகளுக்கு எல்லாம் நாங்க உள்ளாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில நாடுகள்லாம் கைகோத்திருக்காங்க. மோடி அவர்களா இருக்கட்டும் சரி, புத்தினா இருக்கட்டும் சரி, சைனாவின் பிரதமரா இருக்கட்டும் சரி, மற்ற நாடுகள், சார்க் நாடுகள்ல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும், அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஓரணியில நின்று அமெரிக்காவை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய துணிச்சலான முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இதனால இம்பாக்ட் இருக்காதா, இந்திய பொருளாதாரம் இப்படியே தான் இருக்குமா, இங்க யாருக்கும் வேலை வாய்ப்புகள் எல்லாம் அடிவாங்காதா, எல்லாரும் வேலைக்கு இப்போ இருக்கிற அதே வேலையில இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுதான். நிறைய விஷயங்கள் அடிவாங்கும். இங்க இருக்கக்கூடிய
பூமா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, பூமா டிஷர்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, அடிடாஸ் டிஷர்ட்ஸ் வாங்குறோம் இல்லையா, அதனுடைய மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் நம்மளுடைய கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த ஏரியால இருந்தா போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த கம்பெனிஸ் எல்லாரும், இங்க இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாருமே இங்க நீங்க டாக்ஸ் அதிகமா வச்சிருக்கீங்க, எங்களால இங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா திருப்பூர்ல இருந்து யுஏஇக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. என்னன்னா அங்க நீங்க டாக்ஸ் கம்மியா தானே வைக்கிறீங்க. எனக்கு இதுல பர்சனலா இருக்க கேள்வி என்னன்னா, இப்படிதான் சைனால இருந்து பல கம்பெனிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துச்சு. இப்போ இந்தியால டாக்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து தூக்கிட்டு நீங்க எமிரேட்ஸ்க்கு போறீங்க. எமிரேட்ஸ்ல ஒருவேளை எமிரேட்ஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் ஒருவேளை ஒரு கிளாஷ் ஆகி அங்க அவர் 100% டாக்ஸ் போட்டாருன்னா நீங்க எத்தனை வாட்டி தான் தூக்கிட்டு ஓடுவீங்க உங்க கம்பெனிஸ? சும்மா அசால்ட்டான ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இது? எத்தனை கோடிகள் இதுல விளையாடும் தெரியுமா? எத்தனை கோடிகளுக்கான பொருட்கள் நஷ்டமாகும் தெரியுமா? எத்தனை மக்களுடைய வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படும் தெரியுமா? சோ இப்படிலாம் இருக்கிறப்போ அமெரிக்காவா இருக்கட்டும் சரி, இந்தியாவா இருக்கட்டும் சரி, அமெரிக்க அதிபரா இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா அவருடைய ஈகோ விட்டு கொடுத்துட்டு, ஓகேப்பா நான் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன், இல்ல நான் எல்லாருக்கூடயும் சுமூகமா போகணும்னு நினைக்கிறேன், நம்ம எல்லாருமே டாக்ஸை ஒழுங்கா நார்மலைஸ் பண்ணிடுறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து வளருவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் பத்தி, ட்ரம்புடைய இந்த ஆக்டிவிட்டிஸ் பத்தியும், இந்தியா இதுக்கு கொடுத்திருக்க ரிப்ளையை பத்தியும், நம்ம நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு போல்டான ஒரு ரிப்ளையை கொடுத்திருக்காரு இல்லையா, அதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மேலும் இன்னொரு காணொலியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வன் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.